ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும். நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால, ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது, இங்கே அங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது. ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுற்றுறதுனால தான், நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம். அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலன்களை கொடுக்குறாரு பாருங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி 17/11/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். காலச்சக்கர தத்துவத்தின்படி இது 8வது ராசி. இந்த 8வது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது, அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது, அதுக்கடுத்தது நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும், அது எந்த கிரகமாக இருந்தாலும். அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த சூரிய பகவான் அப்படிங்கும்போதே பித்ருக்காரகன், பிதாமகன், இவரோட ஒளியை வாங்கியிருந்தான் எல்லா கிரகமும் செயல்படுறது, ராகு கேது தவிர. ஆக இந்த சூரிய பகவான் 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த விசாகம் 4ஆம் பாதம் வரல, ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷ நட்சத்திரம் வந்துடுறார். ஏன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி. ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம், புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. உங்களோட போன கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் அவர் தான் குறைக்கக்கூடிய அம்சம். அதனால் எப்போவுமே நான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லுவேன், சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மேஷராசி அப்படிங்கும்போதே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் சேர்ந்தது இந்த மேஷராசி. இந்த மேஷராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு நட்பு தான் சூரிய பகவான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பஞ்சமாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல நீச்சமடைந்து கொஞ்சம் பலம் இழந்து உங்களுக்கு சில நல்லதும் பண்ணினார், சில கஷ்டங்களையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்தியோகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வேலை பளு அதிகமாக இருக்குது, அதற்குண்டான ஒரு வருமானம் கிடைச்சதா இல்லை, பெருசாக இல்லை, பரவாயில்லைன்னு அப்படியே சர்வை பண்ணிட்டு போனீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மைனஸில் தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், வாழ்க்கை துணை மூலமாக சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே நீங்கள் சர்வை பண்ணியிருக்கீங்க, அது பெரிய பாக்கியம். அந்த வகையில் இந்த களத்திர ராசியை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்போறாருன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வரப்போறார், மறைவு ஸ்தானம்.
6, 8, 12 மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்துல சூரியன் மறைவு ஸ்தானத்தில் வரப்போறார். இந்த மறைவு ராசி அப்படிங்கும்போதே சூரிய பகவான் அதற்குண்டான வேலைகளை கரெக்டாக செய்வார். அதாவது மறைவு ராசினாலும் அவர் வேலையை கரெக்டாக செய்வார். என்ன, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே நேராக அவர் 7ஆம் பார்வை அங்கே எங்கே பார்ப்பார்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே தனவரவில் ஒரு டைட்டை கொடுப்பார், பொருளாதாரத்தில் ஒரு டைட்டை கொடுப்பார். அடுத்தபடியாக வாக்கு சுத்தம் இருக்காது. கண்டபடி வாக்கு கொடுத்துட்டு மாட்டின்னு முழிக்கப்படாது. அதுக்காக தான் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா 7ஆம் பார்வை நேராக 2ஆம் இடத்தை தான் பார்க்குறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். முக்கியமாக உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு போயிடலாமாங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யப்படாது. இப்போ கரெக்டாக யோசித்து தான் முடிவு எடுக்கணும். அதேமாரி இப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்காக நம்ம டென்ஷன் எடுத்துக்கலாமா? கூடாது. கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், வாகன பயணங்கள், இதெல்லாம் பேசுகிற வார்த்தைகள், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே சில கிரகங்கள் 8ஆம் இடத்துக்கு வந்தாலே பிரச்சனை. அதுவும் சந்திரன் வந்து சந்திராஷ்டமம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஆனால் சுக்கிரன் புதன் 2 பேர் வரலாம், ரொம்ப பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களாம் மறைந்தால் நிறைய பொருள் கொடுப்பாங்க, மறைந்து ஒரு சில வேலைகளை செய்வாங்க. ஆனால் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுப்பார். அதனால் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம். 17/11/2025 முதல் 1/12/2025 வரைக்கும் 10, 11 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இது ஜீவனம், லாபம், ஜீவனாதிபதி, லாபாதிபதி இவங்களோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். இந்த சக வியாபாரிகள்லாம் தேவையில்லாத குடைச்சல் குமைச்சல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அதிலெல்லாம் அனாவசியமாக நம்ம கோபம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் போயிட்டு அடிதடி அந்த மாதிரிலாம் பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லது. அதேமாரி லாபம் வரணும் அப்படின்னா என்ன திட்டம் அதை போடுங்க. அந்த திட்டத்தை வெளியில் சொல்லாதீங்க. புரியுதா? அந்த திட்டத்தை வெளியில் சொல்லாதீங்க. இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். கரெக்டாக? ஏன்னா இதெல்லாம் போய் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, அவர் போயிட்டு உங்கள் சக வியாபாரிகிட்ட சொல்லுவாங்க. சக வியாபாரிகள் ஓஹோ இந்த மாதிரி பண்ண போகிறானா, ரைட் நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது பிரச்சனை. அதனாலே உங்களோட திட்டங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிங்க, கரெக்டாக கொண்டு போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுமாதிரி இந்த வெளியூர் பிரயாணம் அது என்பதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக போகணும், அவசரப்படக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா கரெக்டாக 9:55 கிளம்பக்கூடாது. 9:55 கிளம்பக்கூடாது. கொஞ்சம் எர்லியராக போகணும், உடம்பை பார்த்துக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக 2/12/2025 முதல் 15/12/2025 வரைக்கும் 3, 6 கூடிய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதி 2மே மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடம்ங்கிறது அரை மறைவு தான். 6ஆம் இடம் நல்ல முழு மறைவு. உங்களுக்கு சாதாரணமாகவே புதன் பகவான் உங்களுக்கு 3, 6 கூடையவர் அப்படிங்கிறதுனால எப்போவுமே முயற்சிகளை நீங்கள் விடாமல் பண்ணணும். எந்த காலகட்டத்துலேயும் எந்த கிரகம் நல்லபடியாக இருந்தாலும் சரி, கெட்டபடியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நீங்கள் முயற்சிகளை விடவே கூடாது. வேகம், விவேகம், உத்வேகம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில் 3, 6 கூடிய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது உங்களது முயற்சிகள் கொஞ்சம் கடினமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு அந்த முயற்சிகளை விடாமல் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சில முயற்சிகள் ஒரு மைனஸில் போயிடுத்து அப்படிங்கிறதுக்கு அடப்போட இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதேமாரி சில பேருக்கு கடன் சுமை அதிகமாகலாங்க. கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகலாம். பொருளாதாரத்துக்காக உங்கள் வீட்டு நிர்வாகம் இல்லைன்னா எதுக்காவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மறைமுக எதிர்ப்புகள்லாம் அதிகமாகும்.
அப்போ நம்ம வந்து அனாவசியம் அந்த சக நண்பர்களை பகைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கே ஒரு பூமராங் மாதிரி திரும்பி வரலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே போயிடுங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் அப்படியே இந்த கூட்டாளிகள், இந்த பணியாளர்கள், முக்கியமாக பணியாளர்கள் அவங்களெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அனாவசியமான தர்க்கங்கள், அனாவசியமான பேச்சுக்கள் இதெல்லாம் வச்சுக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். அடுத்தபடி உடல் ஆரோக்கியம், ரோகம், அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, தினம்தோறும் காலையில் எழுந்தோடனே கிழக்கு முகமாக நின்று கொண்டு ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக எல்லாம் குளிச்சுட்டு தான், சரியா? சப்போஸ் உடம்பு முடியல அப்படின்னா ரைட்டு, அதெல்லாம் எக்ஸம்ஷன். பட் ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக 108 தடவை சொல்லுங்கள். உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும், எல்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பஞ்சமாதிபதி அஷ்டமராசியில் இருந்தாலும் உங்களது கஷ்டங்களை குறைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.